பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மனுஷங்க கிட்ட தான் நீங்கள் போய் கேட்பீங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய சமயம் உங்களை ஏமாற்றிடுவாங்க. அப்படிதானே, என்னால் இந்த உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஒரு உதவியை நம்ம கேட்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த உதவியை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் நம்மளுடைய கர்த்தர். எப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார் என்று வேத வசனம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 124வது அதிகாரம் 8வது வசனம். Psalm chapter 124 verse 8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Our help is in the name of the Lord who made heaven and earth. Hallelujah. வேதவசனம் சொல்கிறது, நமக்கு உதவி யாரிடத்திலிருந்து வருகின்றது அப்படின்னா, இந்த உலகத்தையே படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகின்றது. கர்த்தாவே, இந்த காரியத்தை எனக்கு செய்து தாங்க, இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியங்கள் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கின்ற பொழுது பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு உதவியை செய்கிறார். நமக்கு கர்த்தர் எல்லா விதத்திலையும் உதவியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக ஒரு உதவியை நம்ம கேட்கிறோமோ, அந்த உதவியை நமக்கு செய்து கொடுத்து நம்மளை உயர்த்தி வைக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சில மனுஷங்க கிட்ட நீங்க உதவி கேட்டு பாருங்க, உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தரிடத்துல நீங்க உதவி கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் இந்த உலகத்தையே படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரிடத்துல நீங்க உதவி கேட்கின்ற பொழுது எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருவார், உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரிடத்துல ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறாங்க. எல்லா கவலைகள் எல்லாமே நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும். சந்தோஷமாக பிள்ளைங்க வாழட்டும். நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவரே கிருபை தருவார். God bless you. Have a blessed day.